அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:26-27. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அடுத்த வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்போம். இன்னைக்கு பிரசங்கமும் அதுதான், சாட்சிகளாய் இருப்பீர்களாக. நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்ததான கட்டளையே நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பது. அவருக்கு சாட்சிகளாய் இருந்தால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழும்படி நம்ம அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுவே அவருடைய கட்டளையாகவும் இருக்கிறது. உலகம் முழுவதுக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்கு சாட்சிகளாக ஏற்படுத்துகிறார். அவருடைய சாட்சிகளாய் வாழும்படி அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். யோவான் சுவிசேஷத்துல பார்த்தோம். அங்க யோவான் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். இயேசுவுக்கு நம்ம யாரு? சாட்சிகளாய் இருப்போம் அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்தில் விட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் சபையில ஆராதனையின் வேளையில சாட்சியின் பகுதி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதை குறித்ததான தெளிவும் வெளிப்பாடும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறதான சத்தியம். அநேக நேரங்களில் சாட்சிகளாய் இருக்கிறோம், ஆனா சாட்சி சொல்லுவதில் தெளிவற்றவர்களாய் இருந்து விடுகிறோம். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம் தேவன் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் சபையில பகிரும் போது, சாட்சியாய் சொல்லும் போது, நம்ம அதை எப்படி சொல்லணும், நம்ம சாட்சி எப்படி இருக்கணும் என்பதை தெரிந்து கொண்டவர்களாய் சொல்லும் போது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அது அநேகரை ஆசீர்வதிக்கும். அதனால சாட்சி சபையில சொல்றதை குறித்து சில காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. நிறைய மெகா சபையில சாட்சிங்கிற அந்த ஆராதனையினுடைய பகுதியே இன்னைக்கு இல்லை. சில சபைகள்ல சாட்சி நேரம் அப்படிங்கிறதான அந்த நேரத்தை குறைத்து விட்டார்கள். இன்னும் சில சபைகள்ல நீங்க சாட்சி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ்டர்கிட்ட முன்னக்கூட்டி எழுதி கொடுத்துட்டு நீங்க உட்கார்ந்துருக்கணும். பாஸ்டர் தான் என்ன செய்வாங்க, உங்க பேரை சொல்லி ரீட் அவுட் பண்ணுவாங்க. இந்த நன்மையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பாஸ்டர் அவங்க சார்பாக சாட்சியை ரீட் அவுட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அப்படி செய்யாம சாட்சிக்குன்னு ஆராதனையில் ஒரு பகுதியை வச்சு சாட்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் தெரியப்படுத்துங்கள், அறிவியுங்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு பகுதியாக அதை வச்சிருக்கிறோம். ஆனா இது எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான அந்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அதை குறித்ததான தெய்வீகமான அறிவும் ஞானமும் நமக்கு வேண்டும். அதை குறித்ததான அவேர்னஸ் நமக்கு வேண்டும். இல்லை அப்படின்னா
நம்ம 2 நிமிடமோ 5 நிமிடமோ 10 நிமிடமோ முன்பதாய் வந்து நின்று சொல்லுகிற அந்த சாட்சி கேட்கிற ஒருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா என்ன செய்யாது, இருக்காது. கேட்கிறவங்க ஏதோ சொன்னாங்க, ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படி போயிடுவாங்க, கடந்து போய் விடுவார்கள். ஆனா நம்ம சொல்ற சாட்சி ஒருவருக்குள்ளாக போய் அவர்களுக்குள் இருக்கிற சோர்வை மாற்றணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களை பலப்படுத்தணும், அவங்கள வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு ஊந்துதலாய் அது இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான காரியமாய் இருக்கிறது. சரி, சாட்சி அப்படிங்கிறது விட்னஸ். சாட்சியம் என்பது நாம இங்க சொல்லுவது. சாட்சி அப்படிங்கிறது என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கே நம்மளை சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். அதனால தான் நம்ம என்னைக்கு சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்மளை பார்க்குற எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்னு சொல்றாங்க. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க, இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், இவன் கிறிஸ்டியனுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ, என்னைக்கு சர்ச்சுக்கு வரோமோ அன்னைக்கே கிறிஸ்துவை தரித்தவர்களாய் அவருக்கு சாட்சிகளாய் நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறி விடுகிறோம். ஆனா சபையில ஆராதனையின் வேளையில நம்ம வைக்கிறோம் பாருங்க சாட்சியின் நேரம்னு, அது சாட்சியம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது டெஸ்டிமனி. இப்ப இதுதான் எப்படி சொல்ல வேண்டும் என்கிறதான அந்த வெளிச்சம் நமக்கு வேண்டும். இது எப்படி இருக்கணும், நம்ம சபையில சொல்ற அந்த சாட்சி எப்படி இருக்கணும், அது எப்படி சொன்னா அது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த 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 தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு பாருங்க, சாட்சி அப்படின்னு நேரம் கொடுத்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். சிலர் சாட்சின்னு மைக்க பிடிச்சா வைக்கிறதே கிடையாது. நம்ம ஆராதனை நேரமே மொத்தத்துக்கு 2 மணி நேரம் தான். சாட்சிக்கு மைக்க பிடிக்கிறாலே 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டா ஆராதனை எங்க நடத்துறது நம்ம? சிலர் சாட்சி நேரம்னு சொல்லி வந்து பேச ஆரம்பிச்சா அவங்க 1947 ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் பாருங்க, அதை கொண்டு வந்து 2024 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏன் இத்தனை வாரம் இத்தனை நாட்களை எங்கே போயிட்டாங்க, கோமால இருந்தாங்க போல தெரியுது, அல்லது ஏதோ ஒரு இதில் பயணம் போயிட்டு வந்திருக்கிறாங்க போல தெரியுது, இன்னைக்கு தான் வந்து சொல்கிறாங்க. சரி, இன்னும் சிலர் சாட்சி சொல்கிறத பார்த்தீங்கன்னா மைக்க பிடிச்ச மாத்திரத்தில் வார்த்தையே வராது, முசு 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 முசுன்னு கண்ணீர், ஒரே அழுதுகிட்டே இருக்கிறது. அழுது முடிச்சுட்டு மைக்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் உள்ள ஆள் கேட்கும், என்ன சொன்னாங்க தெரியலையே, அழுதாங்க போனாங்க, அவ்வளோதான், ஒன்றும் என்ன செய்யல, புரியலை. சிலர் சாட்சி சொல்றதுக்கு மைக்க பிடிச்சிட்டு முன்னாடி வந்து நின்னா சபையில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அந்த ஆளை அன்னைக்கு போட்டு தாக்குன்னு தாக்கி பழி தீர்த்து அந்த ஆளை சாட்சியின் நேரத்தில் காலி பண்ணிடுறது. இப்படி நிறைய சாட்சி அப்படிங்கிற பேர்ல தெளிவில்லாம இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லுகிற சாட்சியின் மூலமா அநேகருக்கு பிரயோஜனமே இல்லாம என்ன செய்யுது இருக்கு. ஆனா இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நம்ம அவருக்கு சாட்சிகளாய் இருந்து இவைகளை செயல்படுத்தணும். அப்படின்னா நம்ம சொல்ற சாட்சி அநேகருக்கு இயேசு எத்தனை நல்லவர் என்பதை தெரியப்படுத்தணும், இயேசு எவ்வளவு ருசியுள்ளவர் என்பதை அது தெரியப்படுத்தணும். நம்ம சாட்சியை கேட்கிறவங்களுக்கு நாமும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதான எண்ணம் என்ன செய்யணும், வரணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு நல்லவர் என்பதை மற்றவர்கள் ருசி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். இப்ப இந்த சாட்சி வேதத்துல நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு மனிதரை காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க வேதம் சொல்லுது,
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இங்க பேதுரு சாட்சி சொல்றாரு. என்ன நடந்துச்சு? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு முடவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சு. எழும்பி நடந்துட்டான். இப்போ பேதுருவும் யோவானும் இருக்கிற இடத்துல அவன் நிற்கிறான். மற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் பேதுருவும் யோவானையும் பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு இப்படி நடந்திருக்கே அப்படின்னு. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, எங்களால் இது நடக்கலை, நாங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு இவனுக்கு இந்த சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சியாக அங்கே அவர்கள் சொன்னார்கள். இப்படி வேதத்தில் அநேக இடத்துல சாட்சிகள் பகிரப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நான் பலமுறை அடிகள் பட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். பல முறை காவலில் இருந்தேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். எத்தனையோ முறை வியாதி படுக்கையில் இருந்தேன், இயேசு என்னை பலப்படுத்தினார், சுகப்படுத்தினார். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் எழுதும்போது சாட்சியாக அவைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். இப்படி சாட்சி சொன்னவர்கள் ஏராளம். அந்த சாட்சி நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்களும், அந்த சாட்சி நிமித்தம் புத்துயிர் பெற்றவர்களும், அந்த சாட்சி நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டவர்களும் ஏராளமானோர். இன்றைக்கு நம்முடைய சாட்சியம் அப்படித்தான் இருக்க வேண்டாம். எப்படி இருக்கணும்னு சில காரியங்களை சொல்றேன், நீங்க அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏசாயா 43:10 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய சாட்சியினுடைய சாராம்சம், நம்ம சாட்சியினுடைய பிரதானம், நம்ம சாட்சியினுடைய மையம் இயேசுவாக இருக்க வேண்டும். நம்ம சபையில் சொல்ற சாட்சியினுடைய பிரதானம், முழுமை, அந்த மையம் எல்லாமே யார்தான்? இயேசு. இயேசு. ஜீசஸ் இஸ் த சென்டர் ஆஃப் அவர் டெஸ்டிமனி. இயேசுவே நம்முடைய சாட்சியினுடைய மையமாக இருக்க வேண்டும். அப்ப சாட்சி சொல்லும் போது நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சாட்சி சொல்லும்போது யாரையாவது முகஸ்துதி வைக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சாட்சி சொல்லும்போது அதே மாதிரி நம்ம காரியமாகவே 10 நிமிஷம் பேசிட்டு 1 நிமிஷம் இயேசுவை பற்றி சொல்றது, இயேசு எனக்கு நன்மை செஞ்சார்னு 1 நிமிஷத்தில் முடிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, சாட்சி 10 நிமிஷம் சொன்னாங்கன்னா 10 நிமிஷமும் தாங்கள் பாவியாக இருந்த பாவ வாழ்க்கையவே சொல்றது. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தாங்கிறதையே பிரதானமாக சொல்றது, அதையே பெருசா பேசுறது. நான் பெரிய பாவியா இருந்தேன், நான் பெரிய கொலைகாரனா இருந்தேன், நான் பெரிய திருடனா இருந்தேன். இதுல என்ன மேன்மை? செய்ததெல்லாம் பாவம், இதுல என்ன மேன்மை? அப்ப அது பிரதானமாய் அல்ல. பிரதானமாய் நம்முடைய சாட்சியில் இருக்க வேண்டியதெல்லாம் இயேசுதான். அவர் தான் பிரதானமா இருக்கும். இயேசு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், என் சுபாவத்தை மாற்றி இருக்கிறாரு, என் நிலைமையை மாற்றி இருக்கிறாரு, எனக்கு இருந்ததான எல்லா சூழலையும் மாற்றி இருக்கிறாரு. இன்னும் இந்த இடத்துல என்ன இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார்னா அது இயேசு எனக்கு வைத்ததான கிருபைன்னு இயேசுவை பற்றி சொல்லுவதாகவே இருக்கணும். பிரதானமானது எல்லாம் இயேசுதான். கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம சாட்சியில பிரதானமானது யார் தான்? இயேசு தான். ரெண்டாவது, சாட்சியினுடைய நோக்கம். சங்கீதம் 96:3, 96:7, 96:3 வாசிங்க. சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அடுத்து 7. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நோக்கம் எதுவாக இருக்கணும்னா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவதாக இருக்க வேண்டும். Bringing glory to God.
நம்ம சாட்சியினுடைய பிரதானமான நோக்கம் என்னது? அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தணும் அப்படிங்கிறதான், மகிமையை கொண்டு வரணுங்கிறதான். எல்லா புகழ்ச்சி, எல்லா கணம், எல்லா மகிமையும் யாருக்கு? இயேசு ஒருவருக்கே. அப்ப நம்ம சொல்ற சாட்சியிலால இயேசுவின் நாமம் மகிமைப்படுதாங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கணும். நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்றதுனால அநேகருடைய இருதயம் புண்பட்டிருக்கு, காயப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. சாட்சியின் நேரத்தில் யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. சாட்சியின் நேரத்தில் யாரையாவது நம்ம குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. சாட்சி என்பது அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர்றதாக இருக்க வேண்டும். அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. அப்படித்தான் நம்முடைய சாட்சி இருக்கணும். அடுத்தது யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மூன்றாவது நம்ம சாட்சியில் வெளிப்பட வேண்டியது என்னன்னா ஹம்பிள்னஸ். தாழ்மைப்பட்டவர்களாய் நம்முடைய சாட்சியை நம்ம சொல்றவங்களா இருக்கணும். தாழ்மை. நான் தகுதியற்ற ஆளு, இங்க வந்து ஆண்டவர் என்ன நிக்க வச்சிருக்காருன்னா அது அவர் என் மேல வச்ச கிருபைன்னு சொல்லி பாருங்க. அதுதான் தாழ்மையின் வெளிப்பாடு. புரியுதா? நம்ம முன்னாடி வந்து சாட்சி சொல்லும்போது ஏதோ உட்கார்ந்துருக்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தவான், அதனால ஆண்டவர் நமக்கு இந்த நன்மையை செஞ்சார்னு அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு சாட்சி சொல்லக்கூடாது. அது நம்மளுடைய பெருமையின் வெளிப்பாடாய் மாறிவிடும். நம்மளை விட உட்கார்ந்துருக்கிற மற்ற எல்லாரும் தகுதியானவர்கள், ஆனால் அவங்களுக்கு செய்யாத ஒரு காரியத்தை தேவன் எனக்கு செஞ்சிருக்கார்னா அப்போ என் மேலே கிருபையாய் தேவன் இருக்கிறார் என்று நம்மை தாழ்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். சாட்சி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம், அதை நம்ம சாட்சியா சொல்றோம் அப்படிங்கிறதற்காக மற்றவர்களை விட நம்ம பெரிய ஆள் அல்ல, மற்றவர்களை விட ஏதோ நம்ம சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எண்ணி விட வேண்டாம். அப்ப முன்னாடி வந்து நம்ம சாட்சி சொல்றோம்னா முற்றிலுமாய் நம்ம என்ன செய்யணுமா? தாழ்மைப்படுத்தணும், நம்மளை தாழ்த்திடணும் ஆண்டவர் சமூகத்தில். எனக்கு என்ன, நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கான தகுதியே இல்லாத ஆளு, ஆனாலும் என்ன அந்த ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால நான் நிற்கிறேன், நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறவளா நிற்க வேண்டும். ஸோ அப்படி நம்ம இருந்தோம்னா வசனமே சொல்லுது, அவர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னா அடுத்த வாரமும் சாட்சி சொல்ற மாதிரி, அதுக்கடுத்த வாரமும் சாட்சி சொல்ற மாதிரி உங்களை ஆசீர்வச்சிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா உங்களை தாழ்மைப்படுத்தணும். அடுத்து நான்காவது மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அடுத்து நம்ம சாட்சி எப்படி இருக்கணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். சாட்சிகளையும் அப்படித்தான் நம்ம சாட்சி இருக்கணும். முன்னாடி வந்து மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்லும் போது எதையாவது ஒன்றை பெருசாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொன்னோம்னா நம்ம சாட்சி கன்சைஸ்டாக மாறிடும். எதை சொல்லணுமோ அதை மாத்திரம் சாட்சி சொல்லும்போது 2 நிமிஷம்னா 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இன்னைக்கு 2 நிமிஷம் சாட்சி சொல்லுங்கன்னு நம்ம சபையில் சாட்சிக்கான நேரம் கொடுத்தோம்னா அந்த 2 நிமிஷத்தில் ஒரு சிலரால் மாத்திரம்தான் முடிக்க முடியுது, மற்றவர்களால் முடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய காரியங்கள் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? பேச வேண்டியிருக்கு. உள்ளதை உள்ளதென்று சொல்லி பாருங்க, ரத்தின சுருக்கமாக 2 நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும்? முடிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சாட்சி அப்படித்தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை தேவன் செய்தாரோ அதை மாத்திரம் சொன்னோமானால் அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.